வெல்கம் டு சாய் சமையல் அண்ட் vlogs. இன்றைக்கி பாறை மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்யலான்னு பார்ப்போம். கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தாங்க மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் எப்பயுமே. அது ஒரு சைடு வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி பழத்தை மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதே நல்லா மசிச்சுக்குவோம். இப்போ 4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துருக்கீங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சுக்குவோம். அவ்வளோதாங்க. இதை நம்ம வதங்கியிருக்கல வெங்காயம் அதில் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கிண்டி விட்டுட்டு நல்லா மசால் பொடி வாடையெல்லாம் போனக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வந்தக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ தான் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா அந்த மீன் குழம்புக்கான டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்காதுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை கொதிச்சு வரட்டும். நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.